நீங்கள் ரிஜெக்ட் பண்ண அல்லது வேண்டாம் நமக்கு செட் ஆகாத முடிவு பண்ண ஒரு மூவி பட் பின்னால் அது ஹிட்டாக இருந்திருக்கலாம் அப்போ ஒரு சின்ன ரெக்ரெட் இருந்திருக்கலாம். அப்படி என்ன படங்கள்? ரிக்ரெட் இல்லை, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அது சூப்பர் ஹிட் ஆகுன்ற மூவிஸே நான் விட்டுருக்கேன். ஓ தெரிஞ்சு? ஆமாம். ஏன்னு? எத்திக்ஸ் கொஞ்சம் அது இன்னொரு ஹீரோக்கு சொல்லப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட். ஆனால் அது என்கிட்ட சொல்லும் போது எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆசை அது பண்ணணும்னு. பட் நான் ரீசன் கேட்டேன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைரக்டர் நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால வந்துட்டு அவங்க அந்த ரீசன் ரொம்ப கேவலமான ஒரு ரீசனாக இருந்துச்சு. ஈகோ பிரச்சனை இல்லை ரெண்டு. நான் சொன்னேன் எத்திக்கெல்லாம் இது வந்துட்டு இது வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் பண்ணுறேன். ஈகோ பிரச்சனைனா வந்துட்டு நான் அந்த டைரக்டர் தலையில் தட்டி கை கூட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பண்ணுங்க படம் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி பண்ணுறோன்னு வந்துருச்சு, அது தப்பு நீங்கள் பண்ணுறதுன்னு சொல்லி அது எந்த படம்ன்றது வேண்டாம். ஆப்போசிட்டா உங்களுக்கு வந்த கதை நீங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக அதை வேண்டாம்னு சொல்லிக்கலாம், ஆனா அதை இன்னொருத்தர் நடிச்சு அந்த படம் ஹிட் ஆயிருக்கலாம். அப்படி படம் ஆவரேஜா தான் இருந்துச்சு, அது பெரிய ஹிட் ஆகல. அந்த மாதிரி படங்கள் நான் வேணாம்னு சொன்ன படம் மேபி நான் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லுவேன் இல்லையா, இதை நீங்க இப்படி பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பண்ணியிருந்திருக்காங்க. ஓ அதை அவங்க பண்ணியிருக்காங்க. பட் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்னு அடிச்சல இல்லை, ஆவரேஜ் ஹிட். அப்போ ரெக்ரெட்ஸ்க்கான வாய்ப்பு கம்மி தான். ஆமாம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைச்சிது எனக்கு. அதாவது எங்கே போனாலுமே வந்து ஒரு ஸ்டேஜில் என் வீட்டு பையன்னு சொல்கிறது வந்துட்டு, அப்போது நான் வந்து அதை உடைக்கிற மாதிரி சிலது ட்ரை பண்ணால் கூட அவங்க ஏற்றுக்க முடியல அவங்களால. நான் ஒன்று இப்படி பார்க்குறேன், எனக்கு அது கொடு, நீ வேறெல்லாம் பண்ணு அப்படின்னு சொன்னது. அது வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தங்க வந்து சொல்லிட்டு போனாங்க ஏர்போர்ட்டில், மெனக்கெட்டா வந்து தோலில் தட்டி தம்பி அந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது நான் எடுத்துக்கிட்டேன். ஓ உங்களுக்கு அது பிடிக்கல, நான் வேறு மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன், வேறு ஒன்று ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அது பிடிக்கல, ஓகே மேபி இதை வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆனால் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கிரிட்டிசிசம் எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் ஒருத்தங்க சொல்லுவாங்க, நீ பண்ணாதப்பா பசங்கள்லாம் பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்குன்னா அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். நான் கேரக்டருக்கு தேவைன்னா பண்ணி தான் ஆகணும் நம்ம. பட் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய நான் முயற்சிகள் எடுத்திருக்கேன். லைஃப்பில் டைம் மிஷினில் போயிட்டு ஏதாவது ஒன்று மாற்றணும் உங்கள் லைஃப்பில் நினச்சா எதை மாற்ற ஆசைப்படுறீங்க? இல்லைங்க, ஐம் ஹாப்பி. குட். உங்கள் ப்ராசஸ் ஃபுல்லாகவே குட் வித் தட். ஆமாம், இல்லைன்னா நான் இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லை. நோ ரெக்ரெட்ஸ்? ஐ ஹாவ் நோ ரெக்ரெட்ஸ் டெஃபினெட்லி. நான் இன்னும் சில விஷயங்கள் மாற்றி இருக்கலாம், பட் அது நான் இட்ஸ் அ ஹியூமன் எரர் தானே அது. ஓகே, அது கூட இல்லாமல் அப்புறம் என்ன லைஃப் இல்லை, இனிமேந்து பண்ணாமல் இருக்கிற அறிவு இருந்தாலே போகிறோம் அந்த தவறுகளை நினைக்கிறேன். நோ ரெக்ரெட்ஸுங்கிறதே கிரேட் பிளெஸிங். சத்தியமா நோ ரெக்ரெட்ஸ். தப்பு பண்ணியிருக்கேன் நான், இல்லைன்னு சொல்லலை. அது ரிக்ரெட்டாக வந்துட்டு அது ஒரு ஸ்காராக மாறாமல் நான் ஒரு லெசனாக லேர்ன் பண்ணி லைஃப்பில் பெட்டர் பர்சனாக ஆகிட்டுருக்கேன். வெரி குட். கெஸ்ட் ரோல் தான் எனக்கு சூட்டே ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. பெருசாக நீங்கள் கெஸ்ட் ரோலும் பண்ணது இல்லையா? சின்ன சின்ன கிளைமேக்ஸ் வர மாதிரி இருக்கு. அதுக்கு எனக்கு அது எப்படி நடிக்கணும்னு தெரியல எனக்கு. அதாவது ஆர்டிஸ்டா பண்ண முடியுது, நீங்களாவே போய் உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறது அது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதில் ஏதோ ஒரு பிளாக் இருக்கு எனக்கு, நான் என்ன ஒழுங்காக ரெப்ரசென்ட் பண்ணனான்ற பிளாக் இருக்கு. ஸோ ஜெயம் ரவியா போகிறது கஷ்டமாக இருக்கு ரொம்ப. ஓகே, அழகாக அதில் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்க, இந்த கெஸ்ட் ரோலுக்கு என்ன கூப்பிடாதீங்க. ஓகே,